ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவர் சேனல் உஷா விலாக்ஸ் தமிழ். இந்த வீட்டில் சூப்பராக ஒரு லஞ்ச் பாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது இல்லாமல் குயிக்காகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் போட்டுக்கிட்டேன். பெங்களூரில் ரொம்பவே ஸ்பெஷல் இந்த பலவு. ஃபங்க்ஷன்லலாம் எப்பயுமே இந்த பலவு கண்டிப்பாக இருந்தே இருக்கும். இதை க்ரீன் கலர் வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா இஞ்சி பூண்டுன்னு தனித்தனியாகவே போட்டு இது கூடவே நல்லா நைஸாக வந்து அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிட்டேன். நெய் போட்டு செய்கிறப்போ இன்னும் வாசனையாக சூப்பராகவே இருக்கும். ஸோ எண்ணெய் சூடான பார்த்துக்கோ ஓல் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கிட்டேன். நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், வெஜிடபிள்ஸு கூடவே பட்டாணியும் போட்டிருக்கேன். இதுக்குரிய உப்பையும் போட்டு ஆயிலே வந்து ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணுறப்போ நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ நம்ம அரைச்சிருக்கிற அந்த விழுதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மசாலா கூட நல்லா ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இது கூட வந்து தொன்னை பிரியாணி மசாலான்னு கிடைக்குது. ஸோ நான் அதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். அது இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூட நம்ம போட்டுக்கலாம். இல்லை சிக்கன் பிரியாணி மசாலா கூட போட்டு செய்யலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணிங்கிற மாரி நான் 1 1/2 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன். 3 கிளாஸ் வந்து தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன். உப்பு காரம் சரி பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு தக்காளியை நீள வாக்கில் கட் பண்ணி அப்படியே போட்டு விட்டுடணும். தக்காளி வந்து போட்டு ரொம்ப மசிக்கக்கூடாது, இல்லைன்னா கலர் வந்து மாறி போயிடும். தண்ணி நல்லா தளபுலன்னு கொதித்து பார்த்துக்க. நம்ம ஆல்ரெடி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் கழுவிட்டு. அதை எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு விட்டு அது வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு சூப்பராக ஒரு ரைத்தா க்ரீமியாக ரெடி பண்ணிக்கலாம். 1/4 லிட்டர் தயிர் எடுத்துக்கிட்டேன். இப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அரை தக்காளி, கூடவே கொத்தமல்லி, பச்சை மிளகாய் வந்து நான் போடலை, குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுறேன் லஞ்ச் பாக்ஸுன்றதுனால. ஸோ இதுக்குரிய உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா க்ரீமியாக சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது கூட காம்பினேஷன். 3 விசில் விட்டு இந்தமாரி ஆஃப் பண்ணி இறக்கி பார்த்தா சூப்பராக பொல பொலன்னு வந்துருந்துச்சு புலாவு. என்னோடய பாப்பாவுடைய லஞ்ச் பாக்ஸுக்கும் வந்து போட்டு கொடுத்துட்டேன். ஸோ அவளே வந்து பேக் பண்ணிக்கிட்டா. அவளுக்கு பிடிச்ச லஞ்ச் பாக்ஸ்ன்றதுனால ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. பெங்களூரில் வெளியில் போய் சாப்பிட்றப்போ இந்த சட்னி வடை காம்பினேஷன் கூட இந்த பலவ் பிரியாணி கொடுக்குவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இந்த காம்பினேஷன். நேற்று ஹோட்டல்லேருந்து வடை வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட்டு திருப்தியாக சூப்பராக இருந்துச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட மினி விலாக் ஷார்ட்ஸ் கூட இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள்.